ஏல கலெக்டரு என் வவுறு எரியுதுல. முடிச்சு விட்டாங்க. பிக் பாஸ் ரசிகர்களுக்கு விபூதியை அடிச்சு விட்டாங்க. நம்மலாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பிக் பாஸ் காமன் மேன்ல இருந்து ஒரு 5 பேராவது பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள செலக்ட் ஆகி போவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள நுழைய போற அந்த 3 பேர் யாரு, கிராண்ட் லான்ச் செப்டம்பர் 6ஆம் தேதி பாரு அப்படின்ட்டாங்க. அடா பாவிகளா, டாப் 50 கண்டஸ்டன்ட்னு செலக்ட் பண்ணி ஷோவெல்லாம் நடத்துனீங்களடா. அந்த 50 பேர்ல 10% செலக்ட் பண்ணா கூட 5 பேரை நீங்க உள்ள அனுப்பணுமாடா. 3 பேரை தானடா செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. மிச்சம் இருக்கிற 2 பேரு நாங்க எங்கடா கறி குழம்புன்னு சொல்றா மாப்பிள. கறி குழம்புன்னு சொல்லிட்டு சாம்பாரா ஊத்திட்டாயே மாப்பிள அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லை. இவங்க அனுப்புற கண்டஸ்டன்ட்டை நம்ம பார்த்து தான் ஆகணும். அதே போல இவங்க ஊத்துற சாம்பாரை நம்ம தின்னு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு குவாலிஃபைடான வேல்யூபிளான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இவங்க இழந்திருக்காங்க தெரியுமா. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. 3 பேரை கிராண்ட் லான்ச்சுக்கு அனுப்பிட்டு 2 காமன் மேன் கண்டஸ்டன்ட்டை ஒயில் கார்டோட சேர்த்து அனுப்புறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, இந்த 3 காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். ஒன்று முனியம்மா, இன்னொன்று வந்து கரிஷ்மா, இன்னொன்று வந்து ஜேசன். இந்த கரிஷ்மா முனியம்மாவெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த ஜேசன் அப்படிங்கிறவனெல்லாம் எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரில. அவனுக்கு இளவு பேசவும் வரல. அப்படிங்கிறான், இப்படிங்கிறான், ஆங்கிறான், ஊங்குறான், கிக் பாக்ஸிங்கிறான், அப்படிங்கிறான், தூத்துக்குடியை ரெப்ரசன்ட் பண்ணேங்கிறான், இந்தியா அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேங்கிறான், 10 தங்கம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். தங்கம் விற்கிற விலைக்கு அதை அடகு வச்சாலே பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வாங்குற 50 லட்சத்தை விட அதிகமாக வச்சிருப்ப போல இருக்கடா. அவ்வளோ தங்கம் வச்சிருக்கேன்லாம் சொல்கிறேன். இவனெல்லாம் எவன்டா காமன் மேனுக்குள்ளே விட்டது? டைரெக்டாக வந்து இவனெல்லாம் பிக் பாஸ்குள்ளே எடுத்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. பாவம் அரவிந்த்னு ஒரு அவன் கரிஷ்மாவோட சேர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு 100 நாள் ஆட்டம் போடலாம் அப்படின்னு லவ் ட்ராக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணான். அவனுக்கெல்லாம் விபூதி அடிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த அரவிந்த் அப்படிங்கிறவன்லாம் ஒரு பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ட் தான். ஆனால் அரவிந்த்ன்றவன் உள்ளே போனால் கரிஷ்மாவுடைய கேம் பிளேயை அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால கரிஷ்மாக்காக அந்த அரவிந்த்ன்ற கேரக்டரை பலி கொடுத்துட்டான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அரவிந்த்ன்றவன் உள்ளே போனால் இந்த ஜேசனுடைய கேமுமே அடி வாங்கும். ஏன்னா அந்த அரவிந்த்ன்றவன் ஜேசனை விட நல்லா பேசுகிறான், இந்த மாதிரி பிக்கப் லைன் போடுவேங்கிறான். அப்போ இவன் போய் கண்டென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த செலெக்ஷன் ப்ராசஸை இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு டிஆர்பிக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு ஷோவை நடத்தி வச்சுருக்காங்க. எவ்வளோ வேல்யூபிளான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா. கோயம்புத்தூர்ல இருந்து ஜார்ஜ்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தன்னுடைய 100% எஃபர்ட்டையும் போட்டிருந்தார். டான்ஸ்லலாம் பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. நல்லா பேசுகிறாப்புல, டைமிங் சென்ஸு, நல்ல வந்து ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு பியூர் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக ஜார்ஜ் எல்லாம் இருந்தார். ஜார்ஜ் எல்லாம் வந்து இவங்க செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மணிவண்ணன், ஷோபா இந்திரகுமாரோட சேர்ந்து மணிவண்ணன் பண்ண டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா சோபா இந்திரகுமார் கலக்கிக்கிட்டு இருக்கு, பின்னி படல் எடுத்துட்டு இருக்கு. அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணி ஷேடோ பண்ணி ஒட்டுமொத்த கவனத்தையும் மணிவண்ணன் தன் மேல திருப்பினார். சட்டையை கிழிக்கிறாரு, கண்ணாடியை போடுறாரு, ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மனுஷன் மிரட்டி விட்டுட்டான் டான்ஸ் மேரத்தான்ல. மணிவண்ணன் வந்து வயசு வேணா 40 இருக்கலாம், ஆனால் அந்த ஆளு சாதிக்கணும்னு நினைக்கிறான். அந்த ஆளுக்கெல்லாம் இவங்க பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இன்னொரு பக்கம் ஷாமா த ஸ்பைடர் கேர்ள் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நல்லா டான்ஸ் பண்ணுது, நல்லா டாஸ்க் பண்ணுது, நல்ல சிரிச்ச முகமாக இருக்குது, நல்லா பேசுது, ஆக்டிவாக இருக்குது, துருதுருன்னு இருக்குது. பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு எனர்ஜி ரொம்ப முக்கியம். அந்த 100 நாள் அப்படியே அந்த எனர்ஜியை கேரி பண்ணிட்டே வரணும். அதை வந்து ஷாமானால் பண்ண முடியும். ஷாமாவெல்லாம் வந்து இவங்க செலக்ட் பண்ணாதது உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் திவ்யா வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட், அவங்கெல்லாம் இன்னைக்கு முனியம்மாவுடைய முகத்தை சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. முனியம்மா வந்து பொய் பேசுது, முனியம்மா முன்ன பின்ன முரண்பாடாக பேசுது அப்படின்னு முனியம்மாவுக்கும் அந்த திவ்யா வேலண்டினாவுக்கும் ஃபைட்டு. முனியம்மாவோட சேர்த்து திவ்யா வேலண்டினாவையும் அனுப்பணும் அப்படின்னா காமன் மேன்லேயே முனியம்மாவை இந்த கிழிக்கிறா திவ்யா வேலண்டினா அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முனியம்மாவோட ஃபியூஸை பிடிங்கிருவா. முனியம்மாவுடைய கேம் பிளே வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு இந்த முனியம்மாவிற்கு, கரிஷ்மாவுக்கு, ஜேசனுக்கு இவங்களுக்கெல்லாம் யாரால பாதிப்பு இருக்குமோ அது போன்ற நபர்களை நம்ம செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பிடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலீல் ஆட்டோ ஓட்டுறவர், அதுக்கப்புறம் வந்து இந்த
7 பேரை வந்து எனக்கு கீழே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ப்ரூடா விட்டான்ல, அவனெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியது தான். ஆனால் அந்த கலீல் ஆட்டோ ஓட்டக்கூடிய நபரை வந்து ஏன் இவங்க செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தெரில. பணமட்டை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இது மாதிரி நல்ல கண்டஸ்டன்ஸுக்கு வந்து டாப் 3ல இடம் கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. முனியம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்கில் கூட ஜெயிக்கல, ஒரு பெர்ஃபார்மன்ஸை கூட முழுசாக பண்ணலை. ஆனால் முனியம்மாவுக்கு வந்து வெளியில் மக்கள் ஆதரவு இருக்குது. ஒரு குரூப் வந்து முனியம்மாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது முனியம்மாவை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறது மூலமாக அவங்க எல்லாருமே பிக் பாஸ் அப்படிங்கிறத ஃப்ரம் டே 1லேருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு முனியம்மாவை தங்களுடைய டிஆர்பிக்காக மக்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக முனியம்மாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே முனியம்மாவுடைய திறமைக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். முனியம்மாலாம் காமன் மேனில் வந்து போகிற கண்டஸ்டண்ட்டே கிடையாது. முனியம்மாவெல்லாம் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். முனியம்மாவெல்லாம் வந்து செலிபிரிட்டி கண்டஸ்டன்ட் 2.5 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஏன் காமன் மேனில் இடம் கொடுத்து ஈயம் பூசினாப்புலையும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமன் மேன்லேருந்தே முனியம்மாவை வந்து செதுக்குறாங்களாம். செதுக்கி பிக் பாஸ்குள்ளே அனுப்பி அப்படியே பிக் பாஸ்குள்ளே வந்து முனியம்மாவை ஃபெமிலியர் ஆக்கி அதுக்கப்புறம் முனியம்மாவையும் முனியம்மாவுடைய ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய சீமானையும் ஜோடியாக வந்து குக் வித் கோமாளிக்குள்ளே கூப்பிட்டு அப்படியே முனியம்மாவை வந்து அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. முனியம்மாவை விஜய் டிவியுடைய செல்ல பிள்ளையாக தத்தெடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. முக்கியமான ஒருத்தனை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, சுகுமார். சுகுமாரை வந்து ஏன்டா எடுக்கல? அவன் நல்லா தானடா பெர்ஃபார்ம் பண்ணான், நல்லா தானடா பேசுகிறான், அவனெல்லாம் ஏன்டா செலக்ட் பண்ணாமல் விட்டீங்க? சத்தியமாக வந்து வயித்தெரிச்சலாக இருக்குது. சுகுமாராக இருக்கட்டும், அபிநயாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஷாமாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ஸ். ஜார்ஜா இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்ல திறமை இருக்கக்கூடிய போட்டியாளர்கள். நான் கேட்குறேன், கரிஷ்மாவை விட்டுருவோம், முனியம்மாவை கூட விட்டுருவோம். இந்த ஜேசன் அப்படிங்கிறவன் உண்மையிலேயே இந்த டாப் 3க்கு தகுதியான ஒரு நபரா? ஹா ஊ ஊ ஆ அப்படின்னா வாய்ப்பு கொடுத்துருவீங்களாடா? புரியலடா எங்களுக்கு. அவன் போய் உள்ளத்தை என்னத்தடா கிழிக்க போகிறான்? அவனுக்கு பேசவும் வரல, பேச்சும் தரிக்கினத்தான். ரேப் பாடுறேன், ஓ டியூட் ஏ ஆ ஓ ஓ அப்படிங்கிறான். ஏடா சரியான கோமாளியாக இருக்கானடா. அவனுக்கு ஓரளவும் தெரிலையடா. அவனை உள்ளே விட்டு என்னடா பண்ண போகிறீங்க? பாக்ஸிங் காம்படிஷன் எதுவும் நடத்த போகிறீங்களா? உள்ளே போய் ஜேசன் கையில் வந்து க்ளவுஸை மாட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணுற? லுக் அட் த ஃபேஸ் இன் த மிரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண போகிறானா? அவன் உள்ளே போய் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பாக்ஸிங் ட்ரைனிங் கொடுக்க போகிறானா? அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனெல்லாம் எதுக்குடா வந்து காமன் மேனில் செலக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு அவ்வளோ அரிப்பு, அவனை போட்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவனெல்லாம் டைரெக்டாக கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானடா. 10 தங்கம் வச்சுருக்கேங்கிறான், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணேங்கிறான், தூத்துக்குடிக்கு தங்கம் வாங்கி கொடுத்தேங்கிறான், ஸ்கூலுக்கு தங்கம் வாங்கி கொடுத்தேங்கிறான், காலேஜுக்கு தங்கம் வாங்கி கொடுத்தேங்கிறான். ஆமாடா, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். தங்க நகை கடையை வைக்கிற அளவுக்கு அவன்கிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் கூப்பிட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணாமல் காமன் மேனில் விட்டு ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறி போயிடுச்சடா. இப்போ புரியுதா முனியம்மா வந்து ஏன் பிரியவர்ஷினிக்கு எதிராக காமன் மேனில் ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன்ஸுக்கு எதிராக வீடியோ போட்டுச்சுன்னு? முனியம்மாவை முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தகவல் வந்து முனியம்மாவுக்கும் போயிருச்சு. அதனால் முனியம்மாவை வந்து சேனல் தூண்டி விட்டு நீ ஒரு வீடியோவை போடுமா, இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனவங்க இந்த பிரியவர்ஷினிலாம் நம்ம சேனலை பற்றி, காமன் மேன் ஷோவை பற்றி, பிக் பாஸை பற்றி கேவலமாக பேசுகிறா, அதுக்கு எதிர்த்து நீ ஒரு வீடியோ போடு அப்படின்னு முனியம்மாவை இப்போவே விஜய் டிவிக்கு சொம்பாக்கிக்கிட்டாங்க. சேனலுடைய வாயாக முனியம்மா அப்படிங்கிற கேரக்டர்லாம் மாறிடுச்சு. அப்போது இந்த ஜேசன் சஞ்சய், இந்த கரிஷ்மா, இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சோர்ஸில் இந்த சேனலுக்கு வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருக்கணும். ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இவங்களெல்லாம் வந்து பிக் பாஸ் காமன் மேனில் இருந்து பிக் பாஸ் தமிழுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. சரி, பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இந்த காமன் மேன் ஷோவை கடந்த 10 எபிசோடாக பார்த்துட்ருப்பீங்க. இதில் எந்த கண்டஸ்டண்ட்டு டாப் 3ல செலக்ட் ஆகிறதுக்கு தகுதி உள்ள நபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.